பெருசா எந்த கட்சி மேல நம்பிக்கை இல்லைங்க சார். நீங்க கேட்டீங்க, நோட்டாக்கு போலாம் என்னோட அபிப்பிராயம் சார். நோட்டாக்கு போடுங்க. நோட்டாக்கு போலாம். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும்? அதாவது நோட்டாக்கு ஓட்டு போட்டா மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் வரும். அதாவது அதான் சார் 35% ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் வரும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவருக்கும், நோட்டாவிற்கு அதிகமான வாக்குகள் விழுந்தால் மறுதேர்தல் வரும் என்பது ஒரு பரப்பப்பட்ட வதந்தி. 35% இல்ல, 70% நோட்டாவிற்கு விழுந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 30% அதிகமான வாக்குகள் யாருக்கு போயிருக்குதோ அவங்கதான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள். சட்டத்துல நோட்டாவிற்கு வாக்கு அதிகமா வந்தா மறுதேர்தல் நடத்தணுங்கிற ஒரு சட்டமே இந்தியாவில் கிடையாதுங்கிறத தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியே உறுதிப்படுத்தி இருக்கிறார் புதிய தலைமுறை வாயிலாக. அதனால நோட்டாவிற்கு ஓட்டு போடுவதன் மூலமாக எந்த விதமான அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வந்துவிட முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம்னா, எங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை தரக்கூடிய விதத்துல யாருமே நடந்துக்கலன்னு தெரியப்படுத்துவதற்காக அந்த நோட்டாவை பயன்படுத்தலாமே தவிர நோட்டாவின் மூலமாக மறுதேர்தல் வரும் என்பது ஒரு வதந்தி. அது சட்டத்துல இடம் இல்லை. சட்ட திருத்தம் வந்தாதான் அது சாத்தியம். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம், நோட்டாவில் போடுவீங்களா? போட மாட்டேன் சார். என்ன